உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசல் நம் அனைவரின் அன்றாட வாழ்க்கையோடும் சிந்தனையோடும் ஏன் நம்ம அடையாளத்தோடும் மிக நெருக்கமா பின்னி பிணைந்த ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான தலைப்பு இன்னைக்கு. ஆமா, ஒரு நிமிஷம் நீங்க இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல ஏன் மக்கள் சில அரசியல் கட்சிகளை எந்த விதமான கேள்வியும் கேட்காம, தர்க்கங்களுக்கு இடம் கொடுக்காம கண்மூடித்தனமா ஆதரிக்கிறாங்க? இதற்கான சமூகவியல் மற்றும் மனவியல் காரணங்கள் என்ன அப்படிங்கறத ஆழமா ஆராய்வதுதான் இன்றைய நம்ம பிரதான மிஷன். கண்டிப்பா. இப்போ இந்த அலசலுக்கு அடிப்படையா நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜி ஆஃப் பொலிட்டிக்கல் லாயல்டி இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், அதாவது தமிழ்நாடு அரசியலில் அரசியல் விசுவாசத்தின் மனவியல் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஆய்வு தொகுப்பு. ஆனா இந்த ஆய்வுக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி ஒரு விஷயத்த மிக தெளிவா நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க, அந்த டிஸ்க்ளைமர் ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த ஆழமான அலசல் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவானதோ அல்லது எதிரானதும் கிடையாது. நாங்க எந்த சார்பும் இன்றி கொடுக்கப்பட்ட தகவல்களை சமூகவியல் மற்றும் உளவியல் கோணத்துல மட்டுமே அலசுகிறோம். இது மனித மனங்களின் செயல்பாடுகளையும் பல தசாப்தங்களா உருவாகியுள்ள நமது சமூக அமைப்புகளையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு பக்கசார்பற்ற ஆய்வு மட்டுமே. கரெக்ட். நேராகி உங்களை நோக்கி ஒரு கேள்வியை வீசிட்டு நாம இந்த விவாதத்தை தொடங்கலாம். கொஞ்சம் உங்க குடும்ப பின்னணியை யோசிப்பாருங்க. உங்க குடும்பத்துல தலைமுறையா ஒரே கட்சியை ஆதரிக்கிற பழக்கம் இருக்கா? அது நிறைய வீடுகள்ல வழக்கமா நடக்கிற ஒண்ணுதான். ஆமா, உங்க தாத்தா ஒரு கட்சியின் தீவிர விசுவாசியா இருந்திருப்பார். பெரும் உங்க அப்பா அதே கட்சிக்கு வாக்களித்திருப்பார். இப்ப நீங்களும் எந்த கேள்வியும் இல்லாம அதே கட்சியை தான் ஆதரிக்கிறீங்களா? அப்படி இருந்தா அது உண்மையிலே ஒரு விவேகமான அரசியல் முடிவா அல்லது வெறும் உணர்ச்சி பிணைப்பா? ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு வாக்காளரின் முடிவு கொள்கை சார்ந்ததா இருக்கணுமா அல்லது குடும்ப மரபு சார்ந்ததா இருக்கணுமான்னு நீங்க எப்பவாவது ஆழமா யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப அருமையான கேள்வி. இந்த ஆய்வு தொகுப்புல சுட்டிக்காட்டப்படுற முதல் சமூகவியல் காரணமே இந்த குடும்ப அரசியல் மரபு தான். இதை புரிஞ்சுக்க நம்ம ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மனிதர் தன்னுடைய மதத்தையோ அல்லது சாதியையோ எப்படி தன்னுடைய பிறப்பிலிருந்தே ஒரு அடையாளமா சுமக்கிறாரோ, அதே போலதான் தமிழ்நாட்டுல பல குடும்பங்கள்ல அரசியலும் ஒரு அடையாளமா சுமக்கப்படுது. ஓ, அப்போ அது ஒரு அரசியல் தேர்வா இல்லையா? இல்ல, நாங்க இந்த கட்சி தான் அப்படிங்கிற மனநிலை ஒரு அரசியல் கொள்கை சார்ந்த தேர்வா இல்லாம அவங்க குடும்பத்தோட டிஎன்ஏவிலேயே கலந்த ஒரு விஷயமா மாறிடுது. ஒருவேளை ஒரு மகன் தன் தந்தை ஆதரிக்கும் கட்சிக்கு எதிரா வாக்களித்தால் அது ஏதோ ஒரு அரசியல் கருத்தியல் மாற்றமா பார்க்கப்படுறதில்ல. பின்ன எப்படி பார்க்கப்படுது? மாறாக அது குடும்பத்திற்கு செய்யும் ஒரு மிகப்பெரிய துரோகமா, குடும்ப பாரம்பரியத்தை மீறும் ஒரு செயலாதான் பலரால் பார்க்கப்படுது. அதாவது ஒரு வீட்டை அல்லது ஒரு நிலத்தை தலைமுறையா எப்படி பராமரிச்சு வராங்களோ அதே போல ஒரு அரசியல் கட்சியின் விசுவாசத்தையும் ஒரு சொத்தா நினைச்சு பாதுகாக்கிறாங்க. இதோட சேர்த்து தமிழ்நாட்டில் உள்ள வலுவான தலைவர் கலாச்சாரம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பா, அந்த ஹீரோ வர்ஷிப் ரொம்ப அதிகம். இங்கே ஒரு அரசியல் தலைவரை மக்கள் வெறும் நிர்வாகியாவோ சட்டம் இயற்றுபவராவோ பார்ப்பதில்லை. அவர் ஒரு ரட்சகன் அல்லது காப்பாற்றுபவன் என்ற பிம்பத்தில் தான் பார்க்கப்படுகிறார். அந்த தலைவரின் மேடை பேச்சு, அவர் பயன்படுத்தும் வார்த்தைகள், அவர் அணியும் உடை மற்றும் பல நேரங்களில் அவருடைய சினிமா பின்னணி கூட மக்களிடம் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு பெரிய கட்சிகளுக்கும் உள்ள பல தசாப்த கால வரலாறு வெறும் அரசியல் வரலாறு மட்டுமல்ல. அது கலை, இலக்கியம், சினிமா, மேடை பேச்சுகள் என அனைத்தும் கலந்த ஒரு பிரம்மாண்டமான உணர்ச்சி வலையமைப்பு. அந்த வலையமைப்பிற்குள்ளதான் மக்கள் பல ஆண்டுகளா வாழ்ந்து வராங்க. இந்த உணர்ச்சி பிணைப்போடு சேர்த்து இன்னொரு முக்கியமான சமூக காரணியும் வேலை செய்யுது. அதுதான் சாதி மற்றும் சமூக அடையாளம். பல நேரங்கள்ல ஒரு கட்சியின் பொருளாதார கொள்கைகள் என்ன, அவர்களுடைய வெளியுறவு திட்டங்கள் என்ன என்பதை விட மக்கள் மனசுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். எங்கள் சமூகத்தை யார் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற கேள்விதானே? அதேதான். எங்கள் சமூகத்திற்கான பாதுகாப்பை எந்த தலைவர் உறுதி செய்கிறார் என்ற கேள்விதான் வாக்குகளை தீர்மானிக்கிறது. மனிதர்கள் அடிப்படையில ஒரு பழங்குடி, அதாவது ட்ரைபல் மனநிலையை கொண்டவர்கள். ஆபத்து வரும்போது தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு குழு தேவை என்று நம்புபவர்கள். அப்போ இது மேலோட்டமா பார்க்க அரசியல் தேர்வா தெரிஞ்சாலும் ஆழத்துல தங்கள் சமூக பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் ஒரு தற்காப்பு முடிவாதான் இருக்கு. இந்த தற்காப்பு உணர்வோடு அந்த இலவச திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்கள் மக்களின் மனநிலையில செய்யற மாற்றங்கள் மிகவும் விசித்திரமானது. ஆமா, அது சைக்காலஜி ஆஃப் ரெசிப்ராசிட்டி, அதாவது உளவியல் ரீதியான கடன்படுதல்னு சொல்லலாம். கரெக்ட்.
ஒரு நடுத்தர ஏழை குடும்பத்திற்கு ஒரு கட்சியிடமிருந்து நேரடியாக ஒரு மிக்சியோ கிரைண்டரோ மடிக்கணினியோ அல்லது மாத உதவித்தொகையோ கிடைக்கும்போது மூளை தானாகவே ஒரு விசுவாசத்தை உருவாக்கி விடுகிறது. இந்த கட்சி நமக்கு நன்மை செய்திருக்கிறது, நாம் இவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு மக்களின் கண்களை முழுமையாக மறைத்து விடுகிறது. ஆமா, அந்த அரசு நிர்வாகத்துல எத்தனை பெரிய ஊழல் நடந்தாலும் உள்கட்டமைப்பு மோசமா இருந்தாலும் நமக்கு நல்லது செஞ்சாங்கப்பா என்ற அந்த ஒற்றை உணர்வு கட்சியின் மிகப்பெரிய குறைபாடுகளை கூட பார்க்க விடாமல் தடுத்து விடுகிறது. ஆனா அந்த விசுவாச உணர்வை விட மிகவும் வலிமையான இன்னொரு உணர்வு இருக்கு. அதுதான் எதிரி மனநிலை அல்லது எனிமி மென்டாலிட்டி. அரசியல் கட்சிகள் மக்களை தம்பக்கம் இழுக்க அன்பை விட பயத்தையே அதிகம் பயன்படுத்துகின்றன. நாங்க நல்லவர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள்னு சொல்றதை விடவா? ஆமா, அப்படி சொல்றதை விட அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்கள் உரிமைகள் பறிபோய்விடும், உங்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும்னு தொடர்ந்து ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. மனித மூளை எப்போதும் வளர்ச்சிக்கு தரும் முக்கியத்துவத்தை விட பாதுகாப்பிற்கே அதீத முக்கியத்துவம் தரும். அந்த கட்சி கெட்டது என்ற பய உணர்வு எப்போது ஒரு வாக்காளரின் மனதில் ஆழமாக பதிகிறதோ அப்போதே அவருடைய விமர்சன சிந்தனை முற்றிலுமாக முடங்கி விடுகிறது. அப்ப அவங்க தாங்கள் கட்சியை ஆதரிப்பது அந்த கட்சியின் மீதான காதலால் அல்ல, மாறாக எதிர்க்கட்சியின் மீதான பயத்தாலும் வெறுப்பாலும் தான். ஒரு நிமிஷம், மூளை தனக்கு சாதகமானதை மட்டுமே நம்ப முற்படுகிறது என்றால் இன்றைய டிஜிட்டல் உலகில் சமூக ஊடகங்கள் அதை எப்படி பயன்படுத்துகின்றன என்பதை யோசித்து பாருங்கள். அது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு சாதாரண வாக்காளர் காலையில் எழுந்தவுடன் தன் செல்போனை திறக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்பு கொண்டவர் என்று வைத்துக் கொள்வோம். அவர் பார்க்கும் முதல் வீடியோ அவருடைய கருத்தை ஆதரிக்கும் ஒரு வீடியோவாக இருக்கிறது. அவர் அதை லைக் செய்கிறார். உடனே மீடியா அல்காரிதம் என்ன செய்கிறது? அடுத்தடுத்து அதே மாதிரி வீடியோக்களை காட்டும். அதேதான், அதே போன்ற 50 வீடியோக்களை அடுத்தடுத்து அவர் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. தொடர்ந்து ஒரே கருத்தை, அது பொய்யாகவே இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கும்போது மூளை அதை ஒரு முழுமையான உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. இதைத்தான் இந்த ஆய்வு சைக்கலாஜிக்கல் கண்டிஷனிங்னு குறிப்பிடுகிறது. இது ஒரு வகையான மாயவலை. இந்த மாய வலையை புரிந்து கொள்ள கண் மூடித்தனமான ஆதரவின் பின்னணியிலுள்ள ஆழமான உளவியல் கோட்பாடுகளுக்குள் நாம செல்ல வேண்டும். இங்கே சோஷியல் ஐடென்டிட்டி தியரி, அதாவது சமூக அடையாள உணர்வு கோட்பாடு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நான் யார் என்ற கேள்விக்கு விடை தேடும் மனிதர்கள் தங்களை ஒரு பெரிய குழுவோடு, அதாவது ஒரு மதம், மொழி அல்லது ஒரு அரசியல் கட்சியோடு இணைத்து பார்க்கவே விரும்புகிறார்கள். இதை இன்னும் எளிதா நேயர்களுக்கு எப்படி சொல்லலாம்? இதை புரிந்து கொள்ள ஒரு விளையாட்டு ரசிகரை நாம எடுத்துக்கொள்வோம். தனக்கு பிடித்த கிரிக்கெட் அணி தோற்றுவிட்டால் அந்த ரசிகர் அந்த அணி தோற்றுவிட்டது என்று சொல்ல மாட்டார், நாம் தோற்றுவிட்டோம் என்றுதான் சொல்வார். அதே மனநிலைதான் அரசியலிலும் வேலை செய்கிறது. நாங்க இந்த கட்சியினர் என்று அவர்கள் சொல்லும்போது அந்த கட்சி அவர்களின் தனிப்பட்ட அடையாளமாகவே மாறிவிடுகிறது. ஓ, அப்போ ஒரு அரசியல் கட்சியை யாராவது விமர்சித்தால் இவர்களுடைய மூளை அதை தங்களையே தனிப்பட்ட முறையில் யாரோ தாக்குகிறார்கள் என்று பதிவு செய்து கொண்டு உடனடியாக தற்காப்பு நிலைக்கு சென்று கோபத்தை வெளிப்படுத்துகிறது. கரெக்ட். அதாவது கட்சிக்கான விமர்சனத்தை தன் மீதான தனிப்பட்ட தாக்குதலாகவே மூளை சுருக்கிக் கொள்கிறது. இதனால்தான் அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் அல்லது நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் மனநிலை இவ்வளவு தீவிரமாக இருக்கிறதா? இதை அன்றாட வாழ்வில் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தான் ஆதரிக்கும் கட்சி ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்தால் அல்லது ஒரு சின்ன பாலத்தை கட்டினால் கூட, பார்த்தீர்களா எங்கள கட்சி எவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறது என்று கொண்டாடுவது. ஆனா அதே கட்சி ஒரு தவறு செஞ்சா ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அதே கட்சி ஒரு மிகப்பெரிய தவறு செய்யும் போதோ அல்லது ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கும் போதோ அதை துளியும் ஏற்றுக்கொள்ளாமல் அதெல்லாம் எதிர்க்கட்சிகளின் சதி, மீடியாக்கள் திட்டமிட்டு செய்யும் தந்திரம் என்று தங்கள் மனதை சமாதானப்படுத்திக் கொள்வது. எதிர்க்கட்சி செய்யும் சிறு தவறு பூதாகரமாக தெரியும் மூளைக்கு தன் கட்சி செய்யும் மிகப்பெரிய தவறு மட்டும் ஏன் கண்ணுக்கு தெரிவதில்லை? இதற்கு காரணம் மனித மனம் தனக்கு ஏற்கனவே இருக்கும் நம்பிக்கையை உடைத்துக் கொள்வதற்கு எப்போதும் தயங்கும். அது அந்த நம்பிக்கையை பாதுகாக்கவே கடைசி வரை போராடும். இதோடு எமோஷனல் கண்டிஷனிங் எனப்படும் உணர்ச்சிகளை தூண்டும் மனநிலையும் இணையும் பொழுது விசுவாசம் இன்னும் கண்மூடித்தனமாகிறது. அது எப்படி தலைவர்களின் பேச்சுல வேலை செய்யுது? தலைவர்களின் மேடை பேச்சுகளை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். அவர்கள் எப்போதுமே புள்ளி விவரங்களை பேசி வாக்கு கேட்பதில்லை. நம்ம உரிமை, நம்ம மக்கள், நமது ரத்தம் என்பது போன்ற உணர்ச்சி மிகுந்த வார்த்தைகளை அவர்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறார்கள். இது மூளையில் ஒரு ஆழமான உணர்ச்சிகரமான பதிவை உருவாக்குகிறது.
ஆமா, ஒரு கட்டத்துல அந்த கட்சியின் பெயரையோ அல்லது சின்னத்தையோ பார்த்தாலே எந்தவித தர்க்கமும் இன்றி ஒரு பாதுகாப்பு உணர்வும் விசுவாசமும் தானாகவே மூளையில் தூண்டப்பட்டு விடுகிறது. உண்மைதான். மக்கள் எப்போதும் புதுமையையோ அல்லது மாற்றத்தையோ விரும்புவதை விட பழகிய ஒரு விஷயத்தையே பாதுகாப்பானதாக நினைப்பார்கள் என்று இந்த ஆய்வு சொல்வது என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. புதுசா ஒரு கட்சி வந்தா அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது, எதுக்கு புதுசா ரிஸ்க் எடுக்கணும், பழைய கட்சியே பரவாயில்லன்னு என்று பயத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கிறார்கள். இந்த ஃபியர் சைக்காலஜி ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆயுதமாக தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதைவிட ஒரு சிக்கலான மனநிலை மனிதர்களுக்கு இருக்கிறது. அதற்கு பேர்தான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். இது ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் விளக்கலாம். ஒரு நபர் இருக்கிறார். அவர் கடந்த 25 வருடங்களாக தொடர்ந்து ஒரே கட்சியை தீவிரமாக ஆதரித்து வருகிறார். அந்த கட்சிக்காக பலரிடம் வாதம் செய்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். சரி. இப்போது அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறது அல்லது சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிறது என்பது அவருக்கே அப்பட்டமாக தெரிகிறது. இப்போது அவருடைய மூளைக்குள் ஒரு பெரிய குழப்பமும் வலியும் ஏற்படும். அப்படியானால் நான் இத்தனை வருடமாக தவறான ஒரு கட்சியை ஆதரித்தேனா, நான் முட்டாளா என்ற குற்ற உணர்ச்சி அவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை தரும். அந்த மன அழுத்தத்தை தவிர்க்க மூளை என்ன செய்யும்? அந்த மன அழுத்தத்தை தவிர்ப்பதாக அவருடைய மூளை உடனடியாக ஒரு தற்காப்பு வேலையை செய்யும். அந்த தவறை மூடி மறைக்க காரணம் தேடும். எல்லா கட்சியும் தான் தப்பு செய்றாங்க, இவங்க மட்டுமா செய்றாங்க, இவங்க குறைஞ்சபட்சம் நமக்கு இந்த ஒரு நல்லதையாவது செஞ்சாங்களே என்று சொல்லி தன் 25 வருட விசுவாசத்தை நியாயப்படுத்தி தன் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளும். ஆச்சரியமாக இருக்கிறது. மனித மூளையின் தற்காப்பு வழிமுறை இவ்வளவு வலிமையானதா? இதனாலதான் கூட்டங்களில் இருக்கும்போது தனிமனித சிந்தனை குறைந்து குரூப் சைக்காலஜி, அதாவது குழு மனநிலை மேலோங்குகிறது என்று சொல்கிறார்கள். கண்டிப்பா. ஒரு பெரிய அரசியல் மாநாட்டிலோ அல்லது 1,00,000 பேர் திரண்டிருக்கும் கூட்டத்திலோ முழக்கமிடும்போது மனிதனின் தனிப்பட்ட தர்க்க ரீதியான சிந்தனை அங்கே வேலை செய்வதில்லை. நம்மை சுற்றியுள்ள அனைவரும் இதை ஆதரிக்கிறார்கள், அனைவரும் முழக்கமிடுகிறார்கள், அதனால் நானும் இதை ஆதரிக்கிறேன் என்ற ஆட்டுமந்தை மனநிலைக்கு மனித மூளை மிக எளிதாக சென்று விடுகிறது. இவ்வளவு நேரம் நாம் விவாதித்த இந்த உளவியல் மற்றும் சமூகவியல் காரணங்களை வைத்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இத்தனை தசாப்தங்களாக தொடர்ந்து வரும் இந்த கண்மூடித்தனமான ஆதரவு வரும் தேர்தலில் உடையுமா அல்லது அதே உணர்ச்சி அரசியல் மீண்டும் தொடருமா? 2026 தேர்தல் களம் மிக வித்தியாசமாக இருக்கப் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்களின் பங்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவர்கள் முந்தைய தலைமுறையைப் போல வெறும் மேடை பேச்சுகளையோ அடுக்குமொழி வசனங்களையோ நம்பி வாக்களிக்க தயாராக இல்லை. அவர்கள் உலகத்தை உள்ளங்கையில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் டேட்டா பேஸ்ட் விவாதங்களை எதிர்பார்க்கிறார்கள். உண்மைதான். இன்றைய இளைஞர்கள் தர்க்க ரீதியான கேள்விகளை முன்வைக்கிறார்கள். கடந்த 5 வருடங்களில் எத்தனை லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன? மாநிலத்திற்கான அந்நிய முதலீடு எவ்வளவு வந்திருக்கிறது? உள்கட்டமைப்பு மற்றும் கல்விக்கான திட்டங்கள் என்ன என அனைத்தையும் புள்ளி விவரங்களோடு விவாதிக்க விரும்புகிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த ஆரோக்கியமான அறிகுறி. கண்டிப்பா. ஆனா அதே நேரத்துல உணர்ச்சி அரசியல் முழுமையா மறைஞ்சு விடும்னு நாம எளிதா நினைச்சிடக்கூடாது. அதுக்கு காரணம் நீங்க முன்பு குறிப்பிட்ட அந்த சமூக ஊடக அல்கோரிதம் தான். ஆமா. ஒரு 20 வயது இளைஞன் இன்ஸ்டாகிராம்லோ அல்லது எக்ஸ் தளத்திலோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு எதிரான ஒரு மீம் அல்லது ரீல்ஸ் வீடியோவை பார்த்து லைக் செய்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அந்த அல்காரிதம் அவனுக்கு தொடர்ந்து அதே போன்ற நூற்றுக்கணக்கான வீடியோக்களை காட்டும். இதன் மூலம் அவனுக்கு தெரியாமலேயே அவனை சுற்றி ஒரு எக்கோ சேம்பர், அதாவது எதிரொலி அறை உருவாகிவிடும். அதுதான் இங்குள்ள மிகப்பெரிய ஆபத்து. கண்மூடித்தனமான அரசியல் ஆதரவு என்பது இன்று அழியவில்லை, அது டிஜிட்டல் மயமாகியிருக்கிறது. சமூக ஊடகங்கள் ஒரே மாதிரியான கருத்துக்களையும் உணர்ச்சியை தூண்டும் ரீல்ஸ்களையும் திரும்ப திரும்ப திணிப்பதன் மூலம் இந்த பிளைண்ட் சப்போர்ட்டை புதிய வடிவத்தில் இன்னும் வலிமையாக உருவாக்குகின்றன. அவர்கள் புள்ளி விவரங்களை தேடினாலும் அந்த புள்ளி விவரங்களும் அவர்களுடைய அரசியல் சார்பை நியாயப்படுத்தும் வகையிலேயே அல்காரிதம்களால் வடிகட்டி தரப்படுகின்றன. அப்படியானால் இந்த கண்மூடித்தனமான ஆதரவு குறைய, உண்மையான ஜனநாயகம் தழைக்க என்னதான் செய்ய வேண்டும்? இதற்கான தீர்வுகளை நேராகிய உங்கள் முன் ஒரு சவாலாகவே நாங்கள் வைக்க விரும்புகிறோம். என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. முதலில் கேள்வி கேட்கும் கலாச்சாரம் உங்களிடம் வளர வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் வெளியிடும் தேர்தல் அறிக்கையை முழுமையாக வாசிக்கும் பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தொகுதியில் நிற்கும் வேட்பாளரின் பின்னணி என்ன,
அவர் இதற்கு முன் என்ன செய்திருக்கிறார் என்பதை அறியும் முயற்சி வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தனிமனித விமர்சனங்கள் மற்றும் உணர்ச்சிகளை தாண்டி கொள்கை அடிப்படையிலான விவாதங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம் விவாதித்த இந்த ஆழமான அலசலின் முக்கிய கருத்தை ஒரே வரியில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், கண்மூடித்தனமான ஆதரவு என்பது ஒரே நாளில் உருவாவதில்லை. அது வரலாறு, உணர்ச்சி, சமுதாய அமைப்பு மற்றும் மீடியாவின் கலவை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை ஆதரிப்பதென்பது எந்த வகையிலும் தவறல்ல. ஆனால் ஆய்வு செய்யாமல் ஆதரிப்பதுதான் தவறு. நேராகிய உங்களை நேரடியாக பார்த்து நான் கேட்க விரும்பும் கேள்வி இதுதான். இனி வரும் தேர்தல்களில் நீங்கள் எப்படி முடிவெடுக்கப் போகிறீர்கள்? நீங்கள் ஆதரிக்கும் கட்சி மீதான உங்கள் முடிவு வெறும் உணர்ச்சி அரசியலா அல்லது தெரிவான ஆய்வு அரசியலா? சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஆமா, உங்கள் ஓட்டு எதன் அடிப்படையில் விழப்போகிறது? அது உங்கள் சிந்தனையின் வெளிப்பாடா அல்லது வேறொருவர் உருவாக்கிய மாயையா என்பதை ஒரு கணம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த விவாதத்தின் முடிவில் உங்களுக்காக ஒரு புதிய, சற்று அச்சுறுத்தக்கூடிய சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். நாம் இன்று மனித மூளையின் கன்ஃபர்மேஷன் பயாஸ் பற்றியும் கண்மூடித்தனமான அரசியல் விசுவாசம் பற்றியும் மிக விரிவாக பேசினோம். சற்று கற்பனை செய்து பாருங்கள். என்ன அது? இனிவரும் தேர்தலில் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI மற்றும் டீப் ஃபேக் போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் பொய்யான வீடியோக்கள் பரப்பப்பட்டால் என்ன நடக்கும்? உங்களுக்கு பிடித்த ஒரு தலைவர் பேசுவது போலவோ அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒரு தலைவர் உங்கள் சமூகத்தை இழிவுபடுத்துவது போலவோ 100% நேர்த்தியுடன் ஒரு பொய்யான வீடியோ வந்தால் நம்முடைய இந்த உணர்ச்சி பூர்வமான விசுவாசம் நிஜம் எது பொய் எது என்று கூட பார்க்க விடாமல் நம் கண்களை முழுமையாக மறைத்து விடுமா? அது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமையாச்சு. ஆமா, தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடையும் போது நமது தர்க்க அறிவும் அதற்கேற்ப வளர்கிறதா அல்லது நமது கண்மூடித்தனமான விசுவாசம் இன்னும் ஆபத்தானதாக மாறப்போகிறதா? இதை பற்றி கட்டாயம் சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இது. உங்களுடைய அரசியல் விழிப்புணர்வையும் உங்களை சுற்றியுள்ள சமூக கட்டமைப்பை பற்றிய புரிதலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இந்த ஆழமான அலசல் உதவி இருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான மற்றும் சிந்தனையை தூண்டும் அலசலில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து கேள்விகளை கேளுங்கள், உங்களுக்கான உண்மையை தேடுங்கள்.